வலைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலில் நம்ம வீட்டோட ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரிட்ஜ் டூர் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த ஃப்ரிட்ஜை மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் இருக்காது. இப்போ வந்து என்னோட வீடுனால எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா திங்ஸையும் மாற்றி அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரிட்ஜில் மேக்ஸிமம் ஐஸ் எல்லாம் வைக்கிறது இல்லை. ஏன்னா இந்த ஐஸ் வாட்டர் ரொம்ப குடிச்சு எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்களும் ஐஸ் வாட்டர் குடிக்கிறதோ இந்த ஐஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. குழந்தைங்கனால சில விஷயத்தை அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம வாங்கிக்கலாம், மற்ற டைம்ல எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணனையுமே நான் வந்து இந்த மீஷோவில் வாங்கின திங்ஸில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். லெமனு, அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் கத்திரிக்காய், புடலங்காய் கூட்டு செய்யணும் அது செஞ்சுன்னா இந்த டைம் புடலங்காய் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பாதாம், பிஸ்தா இதெல்லாம் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து பாலில் கலந்து தருவேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே அரைச்சி வச்சுருப்பேன். அது எப்போவுமே இருக்கும். அதேமாதிரி கேர்டு எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் தான். ஏன்னா பாப்பா எப்போ வேணால் கேர்டு கேட்பா, அதனால கேர்டு எப்போவுமே வாங்கி வச்சுருப்பேன். அப்புறம் மயோனீஸு, இந்த சாஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இப்போ நான் அடிக்கடி சாண்ட்விச் செய்கிறனால அதனால் அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா பாப்பா கேட்டு இருக்கிறனால க்ரீமும் எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே வச்சுக்கிறேன். இப்போல்லாம் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் பால் எதுவும் இருக்காது. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து பசும்பால் கொடுத்துட்றேன். நான் வந்து காஃபி டீ எல்லாம் குடிக்காதனால பால் எப்போவும் இருக்கிறது இல்லை. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து டேட்ஸ் இப்போ வந்து ரெகுலராக ரெண்டு தரேன். அதுக்கப்புறம் பட்டரு, சீஸு, பன்னீர், காளான் இதெல்லாம் வாங்கி வச்சிட்றேன். ஏன்னா பாப்பாவுக்கு அதுதான் இப்போ பிடிக்குது. மேக்ஸிமம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யும் போது அப்புறம் வந்து லஞ்சு கொடுத்து விடும் போதெல்லாம் மஷ்ரூமு, பன்னீர்லாம் கொடுத்து விட்டா ஃபுல்லாக சாப்பிட்றா. அதனால இப்போ அதிகமாக செய்கிறேன். அப்படி கீழ் ரேக்கில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் டேக்கு ஒரு வெஜிடபிள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான். மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டோம். சில நான்வெஜ் தான் அதிகமாக சாப்பிட்ருந்தோம். இப்போ வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது க்ரீன் காய்களில் வந்து ரொம்பவே நல்லா சத்தெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறனால இப்போ க்ரீன் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிறது பழக்கமாக்கிட்டோம். பாப்பாவும் இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து புதினா தலை, மல்லித்தலை, கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, வெங்காயம் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கறனால அது ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது. எனக்கு ஈஸியாக இருக்குது சமைக்கும் போது. அப்புறம் இன்னொரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து முந்திரி, திராட்சை, அப்புறம் வந்து ஏலக்காய், அப்புறம் பாதாம், பிஸ்தா இதெல்லாம் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா இப்படி போட்டு வைக்கும் போது ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வெளியே வச்சு எனக்கு ரொம்ப பூச்சி வர மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால தான் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இப்படி பாக்ஸில் போட்டு வைக்கிறதுனால பாப்பாவுக்கு தேவைப்படும்போது பாப்பாவே வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிறா. எனக்கும் ஸ்கூல் டைமில் வந்து மார்னிங் வந்து அவளுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு தரக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா இது எங்கே இருக்குது தேடிட்டே இருக்கணும். அப்புறம் அங்கே எங்கேன்னு விழுகும் அந்த மாதிரிலாம் இருந்துருக்கு. இதை வாங்கினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜே ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. சில வைக்கிற எக்ஸ்ட்ரா திங்ஸ் வந்து இங்கெல்லாம் வச்சுருக்கேன். எப்படின்னா தக்காளி, முருங்கைக்காய் இந்த மாதிரி ஐட்டம், புதினா தலை, மல்லித்தலை எக்ஸ்ட்ரா இருக்கிறது அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அப்போ வந்து நம்ம வந்து தீரும் போது மாற்றி வச்சுக்கலாம். எல்லாமே இது மாதிரி வைக்கும் போது நம்ம ஃப்ரிட்ஜும் நீட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. எதாவது எடுக்கும் போது எது விழுகாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சஹாரா டோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர்.